ராயபுரம் தொகுதியில் மக்கள் துன்புறும் போதெல்லாம் திமுக எம்எல்ஏ எதுவுமே செய்யவில்லை என குற்றம் சாட்டியுள்ள அதிமுக வேட்பாளர் ஜெயக்குமார், அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட புதிய சாலைகள், கழிவு நீர் வெளியேற்றும் வளையங்கள், குடிநீர் வழித்தடம் என எதையுமே திமுக சட்டமன்ற உறுப்பினர் முறையாக பராமரிக்கவில்லை என கடிந்துரைத்துள்ளார். ராயபுரம் தொகுதி மக்கள் கடந்த 5 ஆண்டு காலத்தில் சொல்லனாத துயரத்திற்கு ஆளாகியிருக்கின்றார்கள். ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய அந்த கடமை என்ன? மக்கள் அவர்களுக்கு இயற்கை இடர்பாடுகள், அதாவது மழை காலமும் சரி, புயல் காலமும் சரி, மக்கள் பாதிப்பு அடையும் போது அந்த பாதிப்பை நேரடியாக கேட்டு அவர்களுக்கு எல்லாவித நிவாரண உதவியும் செய்வது ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய கடமையாக இருக்க வேண்டும். அது கொரோனா காலத்திலே குறிப்பாக நான் ராயபுரம் தொகுதிக்கு செய்ததை நிச்சயமாக ராயபுரம் தொகுதி மக்கள் என்றைக்குமே மறக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், எவ்வளவு மழை பெய்தாலும் ஒரு தண்ணீர் தேங்காத வண்ணம் ராயபுரம் தொகுதியை உருவாக்கி காட்டினோம். குடிசைகளே இல்லாத பகுதியாக உருவாக்கி காட்டினோம். அதே போன்று சாலைகள், மின்சார வசதி, தெருவிளக்கு வசதி, கழிவுநீர் செல்லக்கூடிய வசதிகள் செய்து கொடுத்தோம். பம்பிங் ஸ்டேஷன் அதோட போட்டோம். அதை இந்த 5 வருஷம் மெயின்டைன் பண்ணியிருந்தாலே ஒரு சாதாரண மழைக்கு கூட தண்ணி நிற்காது. ஆனால் சாதாரண மழைக்கு கூட இந்த 5 ஆண்டு காலத்திலே மக்கள் பெருமளவுக்கு கஷ்டப்பட்டார்கள்.